இதுல எனக்கு முன்னால சொன்னாங்க எஸ்ஐஆர். இந்த எஸ்ஐஆர் என்று கேட்டாவே ஸ்டாலின் அலர்ந்தார், துடிக்கிறார். ஏன்னா எல்லாம் கள்ள ஓட்டு போட்டு தானே ஜெயிச்சிருக்கிறாங்க. உண்மையா வாக்காளர் சந்தித்து அந்த வாக்களை பெற்று அவர் வெற்றி பெறவில்லை. அதை சென்னை மாநகரம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இறந்தவர்கள் எல்லாம் உயிர் பெற்று வந்து ஓட்டு போடுவாங்க. அப்படிப்பட்ட நிலைமை இன்றைக்கு எஸ்ஐஆர் பணி துவங்கப்பட்டு விட்டது. மத்திய தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டு பணி துவங்கி நாளையோடு நிறைவேற இருக்கின்றது. நம்முடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரூர் செயலாளர், பகுதி செயலாளர், வட்டச் செயலாளர், வார்டு செயலாளர் அத்தனை பேர் ஒருமித்த கருத்தோடு நாளை இறுதி நாள். அதனால ஏதாவது விடுபட்டு இருந்தா அதை முறையாக அந்த எஸ்ஐஆர் பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். திமுக தலைவர் ஸ்டாலின் எதிர்த்தா இதை எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன? இறந்தவர் வாக்களை நீக்கிறாங்க, ஒரு இடத்திலிருந்து வேற இடத்திற்கு குடி போயிடுறாங்க. அவர் அந்த இடத்துல வாக்கு பதிவாகிறது. ஏற்கனவே இருக்கிற இடத்துல தொடர்ந்து இந்த வாக்காளர் பட்டியலில் ஒரு பெயர் இடம்பெற்று வருது. அதை நீக்குவதில் என்ன தவறு? இரட்டை வாக்காளர், அதை நீக்குவதில் என்ன தவறு? ஆனா ஸ்டாலின் அவர்கள் அதை கடுமையாக எதிர்த்தார். இப்பொழுது என்னங்கிறாரு? திமுக காரர் விழிப்போடு இருந்து செயல்பட வேணுமா? ஒரு பக்கம் எதிர்க்கிறாங்க, ஒரு பக்கம் செயல காட்டுறாங்க. இந்த எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ள வேண்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னை மாநகரத்தில் பத்தி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் 50,000 70,000 வாக்குகள் இன்றைக்கு அது விடுவிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்படி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து தொகுதியிலும் 10,000 30,000 வாக்குகள் இந்த எஸ்ஐஆர் பணி மேற்கொள்கின்ற பொழுது இறந்தவர் வாக்காளர் பட்டியலிருந்து விடுவிக்கப்படுகிறார். இரட்டை வாக்காளர் நீக்கப்படுகிறது. அதே போல குடிபெயர்ந்தவர்கள், மாற்றிடத்துக்கு போனவர்கள் அதை கண்டறிந்து அவர் விடுவிக்கப்படுகிறது. இப்படி தமிழ்நாடு முழுவதும் முறைகேடாக வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றவர்கள் சுமார் பல லட்சம் பேர் விடுவிக்கப்படுகின்ற சூழ்நிலை ஏற்படுது. இதையெல்லாம் விடுவிக்கலைன்னா அடுத்த ஆண்டு நடைபெற சட்டமன்ற தேர்தலில் இப்படி போலி வாக்காளரை வைத்து அவள் வெற்றி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதனாலதான் அலறாங்க, துடிக்கிறாங்க ஸ்டாலின். எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்லிக்கொண்டே இருப்பது அதிமுக பாரதிய ஜனதாவுடைய அடிமை. அதிமுக எப்பொழுதும் யாருக்கும் அடிமை இல்லை என்பதை பல முறை சுட்டிக்காட்டிவிட்டோம். இதே திராவிட முன்னேற்ற கழகம் திரு கருணாநிதி இருக்கின்ற பொழுது 1999 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவோட கூட்டணி போட்டு வெற்றி பெற்று திரு வாஜ்பாய் அவர்களுடைய மத்திய அமைச்சர்களே திமுக எம்பி இடம் பெற்றிருந்தாங்க. திரு முரசொலி மாறன் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தார். அப்போ அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த போது ஓராண்டு மருத்துவமனையில் இலாக்கா மந்திரியா வச்சிருந்தாங்க. 2001 சட்டமன்ற பொது தேர்தல், அப்பொழுது பாரதிய ஜனதா திமுக கூட்டணி அங்க வச்சது. அப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. திமுக கூட்டணி வச்சா நல்ல கட்சி, அண்ணா திமுக கூட்டணி வச்சா மதவாத கட்சி. சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு தேர்தல் வருகின்ற பொழுது வாக்குகள் சிதறாமல் சிந்தாமல் எல்லா வாக்குகளையும் நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர்களுக்கு கிடைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் வெற்றி பெறுவார். அந்த அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்பவாறு எல்லா கட்சியுமே கூட்டணி அமைப்பது இயல்பு. திமுகவும் கூட்டணி வைக்குது, அண்ணா திமுக கூட்டணி வைக்குது. அண்ணா திமுக கூட்டணி இடம்பெற்ற கட்சி தான் திமுகவில் இப்பொழுது இடம்பெற்றிருக்குது. திமுகவில் இடம்பெற்ற கட்சி தான் அண்ணா திமுகவில் இடம்பெற்றது. இப்படி கால சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த கூட்டணி மாறி மாறி இருக்கும். ஆனா திரு ஸ்டாலினால பொறுக்க முடியல. அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணியை அமைச்ச உடனே கதறாரு, துடிக்கிறாரு. அப்பொழுது 1999 2001 கூட்டணி வச்ச போது திரு கருணாநிதி குறிப்பிடுறார். 23/6/1999 முரசொலியில் 6ஆம் பக்கம், அதாவது பாரதிய ஜனதா திமுக கூட்டணி அமைச்ச பிறகு அப்ப முரசொலியில் 6ஆம் பக்கத்தில் 23/6/1999 வருது. சிறுபான்மை மக்களிடம் பாஜக பற்றி ஒரு சந்தேகத்தை ஒரு சிலர் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் என்பது உண்மைதான். பொய்யான பிரச்சாரம் செய்கிறார்கள். அதற்கு ஈடு கொடுத்து விட்டு அதை முறியடிக்க வேண்டிய பொறுப்பு இளைஞர்களாகிய உங்களுக்கு இருக்குன்னு சொல்றார். யாரு? கருணாநிதி சொல்றார்.
அப்பா பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி தலைவரை குறிப்பிடாரு. ஏன் நாங்க கூட்டணி வச்சா தவறா பேசுறீங்க? இது நாங்க சொல்லல. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் அவருடைய கட்சி பத்திரிகை முரசொலியில 23/6/99 அன்று வந்த செய்தி. அதே போல எப்பொழுது பார்த்தாலும் அடிமை என்று சொல்லுகிறீர்கள், நீங்க தாங்க அடிமை. 2011 மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி. அப்பொழுது அந்த காலகட்டத்தில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது. அப்ப சட்டமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது அண்ணா அறிவாலயத்தில் முதல் மாடியில கலைஞர் தொலைக்காட்சியில முறைகேடு தான் சிபிஐ ரெய்டு நடந்தது. கீழ்த்தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை, மேல் தளத்தில் காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் நடக்குது, அங்க சிபிஐ ரெய்டு, கீழ்த்தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை. இப்படி மிரட்டி பணிய வைத்து அடிமையாக இருந்தது திமுக. அண்ணா திமுக அப்படி அல்ல. அதே போல வேண்டுமென்றே திட்டமிட்டு நம்முடைய நிர்வாகி மீது வழக்கு போடுவது. சிந்திச்சு பாருங்க. இந்த 4ஆம் தேதி திரு ஸ்டாலின் அவர்கள் 2011 கொளத்தூர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறார். அந்த தேர்தலில் முறைகேடு நடந்ததாக அப்போ போட்டியிட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற வேட்பாளர் வழக்கு தொடர்றார். அந்த வழக்கின் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. அதை பற்றி ஒரு பத்திரிகையாவது ஒரு ஊடகமாவது வெளியிட்டாங்களா? சிந்திச்சு பாருங்க. அண்ணா திமுக பற்றி நேற்றைய தினம், நேற்றைக்கு முன்தினம் பத்திரிகையில போடுறீங்க. ஆனா ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் 2011 சட்டமன்ற தேர்தலிலே கொளத்தூர் தொழிலே போட்டியிட்ட அவரை பற்றி விசாரணை வருகின்ற பொழுது எந்த ஊடகம் எந்த பத்திரிகையும் வெளிப்படுத்தல. 2 மணி நேரம் வாதம் நடந்திருக்குது. மீண்டும் நாளை தினம் 11ஆம் தேதி வர இருக்கிறதாக கேள்விப்பட்டேன். ஆக ஊடகம் மூலம் பத்திரிகை மூலம் தர்மத்தை நீங்கள் நாட வேண்டும். பத்திரிகை என்பது ஒரு நடுநிலையா இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அண்ணா திமுகவை அவதூறு செய்தியை வெளியிடுவதை நிறுத்தி விடுங்கள். ஏன் மிரட்டுறாங்களா? பயமா இருக்க மாட்டேங்குது பத்திரிகை ஊடகத்துக்கும். ஏன்னா திரு சவுக்கு சங்கர் வீட்டில் மலத்தையும் அங்க இருக்கிற சாக்கடை தண்ணி ஊத்திட்டாங்களே, அது போல இந்த ஊடக நிறுவனத்தினுடைய பொறுப்பாளர்கள் மீதும் பத்திரிகை நடத்துகின்ற உரிமையாளர்கள் வீட்டிலையும் ஏதாவது மலத்தையும் ஏதாவது சாக்கடை தண்ணி ஊத்திடுவான்னு பயமோ என்னமோ. 4ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது. அந்த வழக்கை பற்றி எந்த ஊடகமாவது எந்த பத்திரிகையாவது செய்தி வெளியிட்டீங்களா? சிந்திச்சு பாருங்க. எங்கள் மீது எவ்வளவு வழக்கு போட்டீங்க, உங்கள மீது வழக்கு வந்து விட்டதெல்லாம் சந்திங்க.